ரொம்ப தூரத்துல ஒளிரும் மலைகளுக்கு நடுவுல ஹரிபூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. குளிர்காலத்துல அங்க மந்தமான சூரிய வெளிச்சம் ஏற்படும். அப்புறம் கோடை காலத்துல லேசான மழை பெய்யும். அந்த கிராமத்துல மஹிமான்னு பேர் கொண்ட ஒரு பொண்ணு இருந்தா. மஹிமாவோட அப்பா அம்ரேஷ் ஆப்பிள் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு. மஹிமா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பா, ஆனா அவளோட பேச்சு ரொம்பவே கேவலமா இருக்கும். வீரேந்திர பாபுவோட பையன் ஜத்தினுக்கு நம்ம மஹிமாவை ரொம்ப பிடிச்சு போச்சு. வீரேந்திர பாபு என்ன நேத்து தோட்டத்துல வந்து பார்த்தாரு. அவர் வரதட்சணைன்னு ரொம்ப அதிகமா எதுவும் கேட்கல. வீரேந்திர பாபுவோட வீட்டுக்கு நம்ம பொண்ணு மருமகளா போயிட்டா அப்புறம் மஹிமாக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீ சரின்னு சொன்னீங்கன்னா அவங்க குடும்பத்தை ஒரு தடவை நம்ம வீட்டுக்கு வர சொல்லலாமே. அப்பா, அந்த மோசமான பையனை வீட்டுக்கு வர சொல்லாதீங்க. அந்த முதல முகத்தை வச்சிருக்கிறவனை நான் நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். இங்க பாருமா, நீ இந்த மாதிரி பேசுறத எப்ப நிறுத்துவ? யாராவது நீ இந்த மாதிரி பேசுறத கேட்டாங்கன்னா அப்புறம் நல்ல சம்பந்தமே சொல்ல மாட்டாங்க. சொல்லலன்னா போகட்டும். நான் வாழ்நாள் முழுக்க இங்க இருக்கிறதுனால என்ன பிரச்சனை சொல்லுங்க? உங்க தலையில நான் ஒன்னும் சுமையா இருக்க மாட்டேன்ல. ஒரு கூலி ஆளை விட அதிகமா தான் நான் வேலை செய்யறேன். ஹரிப்பூர் கிராமத்துல விக்ரம் சிங் தான் எல்லாத்தையும் விட பெரிய ஆப்பிள் தோட்டம் வச்சிருந்தாரு. ஒவ்வொரு வருஷமும் அவரோட தோட்டத்துல கிட்டத்தட்ட 200 குவிண்டல் ஆப்பிள பறிப்பாங்க. கிராமத்துல சின்ன சின்ன விவசாயிங்களுக்கு தேவைப்படும் போது விக்ரம் சிங் கிட்ட தான் பணம் கடனா வாங்கிப்பாங்க. அதனால அந்த கிராமத்திலேயே விக்ரம் சிங்க்கு ஒரு பெரிய பேர் இருந்தது. விக்ரம் சிங்க்கு ஒரே ஒரு பையன் இருந்தான், விஜய் சிங். விஜய் தன்னோட வண்டியில மொத்த கிராமத்தையும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து சுத்திக்கிட்டு வருவான். ஏ பிங்கி, எங்க போற? உங்க ஆப்பிள் ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு 2-3 எனக்கும் கொடுக்கலாம்ல. இங்க பாரு விஜய், என்கிட்ட இந்த குறும்புத்தனெல்லாம் பண்ணாத, அப்புறம் அப்பா கிட்ட சொல்லிடுவேன். நேத்து உங்க அப்பா எங்க வீட்டுக்கு கடன் கேட்க வந்திருந்தாரு. அந்த கடனை யார் அடைக்க போறது? ஃப்ரெண்ட்ஸ், அவ கூட எப்படிங்க? விஜய் தினமும் கிராமத்து ஜனங்களை ரொம்பவே தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான். ஆனா கிராமத்து ஜனங்க அவனை எதிர்த்து எதுவும் பேச முடியாம இருந்தாங்க. ஒரு நாள் காலையில மஹிமா தன்னோட தோட்டத்தை பார்க்கறதுக்கு போயிட்டு இருந்தா. விஜய் காலையிலேயே தன்னோட வண்டியை எடுத்துக்கிட்டு சுத்த கிளம்பிட்டான். விஜய் நல்ல வேகமா வண்டியை ஓட்டுனதுனால ரோட்ல இருந்த சேரு மஹிமாவோட முகத்துல போய் தெரிச்சுது. இப்பதான் உன் முகம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. மஹிமா ரோட்ல இருந்த அந்த சாணத்தை கையில் எடுத்தா. அப்புறம் விஜயோட முகத்துல தூக்கி அடிச்சா. ஏய் முட்டாள், இந்த சாணத்தை சாப்பிடுற மாதிரி நீ ரொம்ப அழகா இருக்க. ஓய் திமிரு பிடிச்ச சேங், வண்டியை இனிமே ஒழுங்கா ஓட்டுற வேலையை பாரு, அப்புறம் உன்னை அடிச்சே ஒரு வழி பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. உனக்கு அவ்வளவு திமிரா? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆளை பத்தி தெரிஞ்சு வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? மஹிமா என்னமோ அங்கிருந்து கிளம்பிட்டா. ஆனா விஜய்க்கு கோபத்துல தன்னோட ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சது. நான் பார்க்கறதுக்கு கேவலமான ஆள் மாதிரி இருக்கிறேனா? உன் கல்யாணம் என் கூட தான். அப்படி நடக்கல, என் பேர் விஜய் சிங் இல்ல. அன்னைக்கு சாயந்தரம் மஹிமா தன்னோட அப்பா கூட வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தா. அப்போ அவளோட சித்தப்பா அங்கேருந்து அவங்க கிட்ட ஓடி வந்தாரு. அண்ணா, உன் பொண்ணு பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கிட்டா. இவ விக்ரம் சிங்கோட பையன் விஜய ஏதோ கண்ணாமுன்னான்னு பேசியிருக்கா. அவன் பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு வந்து இவனை பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிட்டு போறானா. நீ என்ன காரியம் பண்ணிட்ட மஹிமா? நீ இந்த மாதிரி கொடூரமான பேச்சு பேசுறதுனால இப்போ நாங்க பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் பாரு. அவன் என் முகத்துல சேர்த்து அடிச்சான். அதுக்கு நான் அவனை எதுவும் பேசாம அவன் கழுத்துல மாலையை போட்டு ஆர்த்தி எடுக்கணும்னு சொல்றீங்களா? இது சண்டை போடுறதுக்கான நேரம் இல்ல. நீ இங்க இருந்து ஓடி போயிடு மகளே. 1 வருஷம் வரைக்கும் இந்த பக்கம் வரவே வராத. தப்பிக்கிறதுக்கு வேற எந்த வழியும் கிடையாது. மஹிமா காட்டை நோக்கி ஓடிட்டா. காட்டுல ஒரு குளத்தங்கரைக்கிட்ட அவ ஒரு குகையை பார்த்தா. ராத்திரி ஆக போகுது. அப்புறம் இந்த காட்டுல இவ்வளவு பயங்கரமான சத்தம் வேற கேக்குது. பேசாம இந்த குகைக்குள்ள நுழைஞ்சிடுறேன். மஹிமா அந்த குகைக்குள்ள போனா. அந்த குகையில ஒரு டிராகன் பாவம் அடிபட்டு இருந்ததை அவ பார்த்தா. அது சரி, நீ இப்ப என்ன கொன்னு என்னோட ரத்தத்தை குடிக்க போறியா? இல்ல, நான் மனிதர்களை சாப்பிடுறது இல்ல. சரி, என் காலில் இருக்கிற காயத்தை நீ தொடச்சு விடுவியா? மஹிமா டிராகனோட கால் காயத்தை சுத்தம் பண்ணா. அப்புறம் கட்டும் போட்டு விட்டா. மஹிமா டிராகன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா. அதாவது அவ காட்டுக்கு எதுக்கு ஓடி வந்தான்னு. நீ எவ்வளவு நாள் வேணுனாலும் இங்க தங்கிக்கலாம். நான் போய் சாப்பாட்டுக்கு தேவையானது ஏதாவது கொண்டு வரேன். அந்த டிராகன் அந்த குகைக்குள்ள சாப்பிட்றதுக்கான எல்லா பொருட்களையும் ஏற்பாடு பண்ணிடுச்சு. மஹிமாக்கும் அந்த டிராகனுக்கும் காதல் ஏற்பட்டுச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மஹிமாவோட சித்தப்பா மஹிமாவை பார்க்கறதுக்கு வந்தாரு. கண்ணா, விஜயும் அவனுடைய நண்பர்களும் உங்க அம்மா அப்பாவை ரொம்பவா கஷ்டப்படுத்துறாங்க. உங்க சகோதரர்களை கூட கஷ்டப்படுத்துறான்.
இல்லைன்னா அவங்க தலைய தண்ணிக்குள்ள போட்டு அழுத்துறான். நீ அந்த விஜய் கிட்ட வராத வரைக்கும் உன் குடும்பத்தை அவன் இப்படிதான் கஷ்டப்படுத்திட்டு இருப்பானா. டிராகன் மகிமா கூட போச்சு. அப்புறம் அது தன்னோட வாயில இருந்து நெருப்ப கக்கி விஜய் அப்புறம் அவன் நண்பனோட துணியில நெருப்பு பத்த வச்சுது. இதுக்கப்புறம் நீங்க என் கண்ணில் படக்கூடாது. அப்படி பட்டீங்க உங்களை நான் உயிரோட விட மாட்டேன். மகிமா இப்போ என் மனைவி. விஜயும் அவனோட நண்பனும் மகிமா வீட்டை விட்டு ஓடினாங்க. 3 வருஷம் ஆயிடுச்சு. விஜயோட அப்பாவும் இறந்துட்டாரு. மகிமாவுக்கும் டிராகனுக்கும் ஒரு குழந்தையும் பிறந்துடுச்சு. அதோட தலை டிராகன் மாதிரி இருக்கும், அப்புறம் உடம்பு மனுஷன் மாதிரி இருக்கும். ஆனா இப்போவும் விஜய் மகிமாவை எப்படியாவது பழி தீக்கணுன்ற எண்ணத்திலேயே இருந்தான். எப்படியாவது நம்ம மட்டும் அந்த டிராகனை பிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் மகிமாவை நம்ம பழி தீர்த்துக்கலாம். டிராகன் பறந்துதான் வேட்டையாட போகும். ஒரு ஹெலிகாப்டருக்கு ஏற்பாடு பண்ண. ஒரு நாள் விடிய காலையில டிராகன் வேட்டையாடுறதுக்கு போயிட்டு இருக்கும் போது அப்ப விஜயும் அவனோட நண்பனும் ஹெலிகாப்டர்ல அதை நெருங்கி போயிட்டாங்க. அப்புறம் அவங்க டிராகன் மேல வலைய போட்டாங்க. அப்புறம் அவங்க டிராகனை வலையில பிடிச்சு இழுத்துக்கிட்டு நதி கிட்ட போனாங்க. அப்புறம் அதை அவங்க ஆழமான நதியில தூக்கி போட்டாங்க. அப்புறம் அவங்க மகிமாவோட வீட்டுக்கு போனாங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா உன்னை பழி வாங்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது மகிமா. உன்னை அடையாளம் கண்டுக்காத படிக்க உன்னை என்ன கதியாக்குறேன்னு பாரு. அப்புறம் உன்னுடைய டிராகன் புருஷன் உன்னை காப்பாத்த கூட வரமாட்டான். ஏன்னா உன் புருஷனை நான் நதியில தூக்கி எரிஞ்சிட்டேன். நண்பா, இவளோட அந்த குழந்தை டிராகனை தூக்கு. அப்புறம் அந்த சின்ன பயலும் நெருப்ப கக்கிட கூடாதுல்ல. விஜயோட நண்பன் மகிமாவோட குழந்தை வாயில ஒரு துணியை போட்டு அடைச்சிட்டான். அப்புறம் மகிமாவோட கையை கட்டி போட்டுட்டாங்க. விஜய் அவன் கையில ஒரு தீப்பந்தத்தை எடுத்தான். அப்புறம் மகிமாவோட முகத்தை எரிக்கிறதுக்காக கிட்ட வந்தான். ஆனா அப்பதான் திடீர்னு மகிமா தன்னோட வாயில இருந்து நெருப்ப கக்கினான். அப்புறம் விஜயோட முகம் ரொம்ப மோசமா எரிய ஆரம்பிச்சது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இங்க இருந்து ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிடு ஜண்டு பிரசாத். நான் 9 மாசமா என் வயித்துல டிராகனோட குழந்தைய சுமந்திருக்கேன். அதனால டிராகனோட சில குணங்கள் எனக்குள்ளேயும் இருக்கு. உன்னை நான் இனிமே எங்கேயாவது பார்த்தேன் எரிச்சு சாம்பலாக்கிடுவேன். விஜய் அந்த கிராமத்தை விட்டே ஓடிட்டான். அதுக்கப்புறமா திரும்பி வரவே இல்லை. மகிமா உடனே தன்னோட டிராகன் புருஷனை தேடிக்கிட்டு போனா. டிராகன் நதியில முழுகிக்கிட்டு இருந்தது. உடனே மகிமா அந்த டிராகனை பிடிச்சு இழுத்துக்கிட்டு கரைக்கு வந்தா. அப்புறம் அது மேல இருந்த வலையை கட் பண்ணா. அதுக்கப்புறமா மகிமா டிராகனோட ரொம்ப சந்தோஷமா தன்னோட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தா.